46வது ஸ்லோகம். நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாதர் நிரீஸ்வரா நீராகா ராகமதனி நிர்மதா மதநாசினி. 8 திருநாமங்கள். நிஷ்காரணா, காரணமில்லாது இருப்பவள். அவள்தான் எல்லாவற்றுக்கும் காரணபூத்தை. அவள்தான் இந்த சிருஷ்டிக்கு, இந்த உலகம் தோன்றுவதற்கு, பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணபூத்தை. ஆனால் அவளுக்கு காரணம் என்று ஒன்று இல்லை. ஏனென்றால் அவள்தான் சர்வேஸ்வரி. காரணத்திற்கு அப்பாற்பட்டவள், காரணம் இல்லாது இருப்பவள் நிஷ்காரணா. நிஷ்கலங்கா, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். களங்கம் இல்லாதவள், களங்கத்தோடு எந்த தொடர்பும் இல்லாதவள் நிஷ்கலங்கா. நிருபாதிகி, நிருபாதிகி அப்படின்னு வரும். உபாதின்னு சொன்னா, இப்ப இப்படி வச்சு பார்ப்போம். ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிக்கு முன்னால ஒரு பொருளை வச்சோம்னு சொன்னா, அந்த கண்ணாடியில் அந்த பொருளோட பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா, பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்புக்கு தான் உபாதின்னு பேர். இப்ப இதுவே தானே அதுன்னா, இதுவே அது இல்லை. பல நேரங்கள் என்ன ஆகும்னா, அந்த ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு வேற சில குவாலிட்டிஸ் சேரும். அப்போ எதனுடைய ரிஃப்ளெக்ஷனாகவோ இருக்கக்கூடிய தன்மை தான் உபாதி. அம்பாள் வேறு எதனோட ரிஃப்ளெக்ஷனோ இல்லை, அவளே தான். இதை இப்படி பார்த்தா இன்னமும் நமக்கு அந்த அழகு தெரியும். ஒரு பெரிய ஜோதி இருக்கு. அந்த ஜோதியை ஒரு கண்ணாடியில் காட்டுறோம், ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் வசதியா, அந்த ஜோதியே வசதியா? இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது இல்லையா? அம்பாள் அவள் ரிஃப்ளெக்ஷன் இல்லை, அவ தான் ஒரிஜினல். அவ தான் ஸ்வயம் பிரகாசை. அந்த ஸ்வயம் பிரகாசையினுடைய உபாதியாக நாம இருக்கிறோமே தவிர அவள் தான் ஸ்வயம் பிரகாசை. உபனிஷதங்கள்ல ஒரு வாக்கியம் வரும், துவமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். இந்த உபாதி அப்படிங்கிறது அப்படிதான், ரிஃப்ளெக்ஷனாக இருப்பது. நிர் உபாதிஹி. She is not the reflection of anything else. She is the only one. Everything else is her reflection. நிரீஸ்வரா, அவளுக்கு மேல் ஈஸ்வரத்தன்மை யாருக்கும் இல்லை. பிறருடைய ஆளுகைக்கு அவள் உட்பட்டவள் இல்லை. அதுதான் நிரீஸ்வரா. நீராகா, ராகம் அப்படின்னா சலனம், ஆசை. அந்த சலனத்தால் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், இதெல்லாம் ராகா. நீராகா, எந்த ஆசைக்கும், எந்த இச்சைக்கும், எந்த சலனத்திற்கும், எந்த சஞ்சலத்திற்கும் உட்படாதவள் நீராகா. ராகமதனா, ஒருவேளை தன்னுடைய பக்தர்களிடத்தில் இப்படிப்பட்ட சலனங்கள், சஞ்சலங்கள் இருக்கும் என்றால் அந்த ராகங்களை அவள் போக்கடித்து விடுகிறாள். ராக மதனா. நிர்மதா, மதம் இல்லாதவள். மதம்னா நமக்கு தெரியும், மதப்பு, அந்த செருக்கு இல்லாதவள். மதநாசினி, மற்றவர்களுக்கு மதம் இருக்குமானால் அந்த மதத்தை நாசம் பண்ணிவிடக் கூடியவள். நிஷ்காரணா, நிஷ்கலங்கா, நிருபாதிர், நிரீஸ்வரா, நீராகா, ராகமதனா, நிர்மதா, மதநாசினி.